ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், ஹோம்மேடு ஹேண்ட் வாஷ் பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து ஹோம்மேடு ஹேண்ட் வாஷ் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அவுட்புட் எப்படி வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக சோப்பு அந்த கேரட் திருவிழில் சீவிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து போட்டு சோப்பை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 hour கழிச்சு பார்த்திங்கனாக்கா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அந்த சோப்போட தன்மையும் வந்து போட்டு கொதிக்க வைக்கிறதுனால டோட்டலாக வந்து போயிடும். பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் அது போட்டு கரைச்சி மிக்ஸ் பண்ணாலுமே வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து இதை போடுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் டிஸ்பென்சரில் ஊற்றி போட்டு இது பண்ணால் கூட வராது. அதாவது எப்படின்னா குழன்னு ஒரு மாதிரி வந்து அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க. இது எப்படி வந்து நம்ம ஹோம்மேடு சோப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க கைஸ்.